வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமர் இதுதான் நம்ம பார்க்க போறோம். பல சமயங்கள்ல நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஒருவேளை இப்படி இருக்குமோ, பாசிபிலிட்டிஸ் இருக்கே, ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பானோ, ஒருவேளை இதுதான் பிரச்சனையா இருக்குமோ, ஒருவேளை அவன் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காளோ, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ 2 விதமான டென்ஸ்ல நம்ம கேட்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பிரசன்ட் சினாரியோ. ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பானோ, ஒருவேளை அவ பொய் சொல்லி கொண்டு இருக்கிறாளோ, ஒருவேளை இப்பதான் அவங்கலாம் வந்துட்டு இருக்காங்களோ, இந்த மாதிரிலாம் சொல்றப்ப நம்ம வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது, ஒருவேளை அவ நம்ம கிட்ட பொய் சொல்லி இருப்பாளோ, ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் ரெஃபர் பண்ணியும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசன்ட் சினாரியோ பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் பொதுவா பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா குட் வந்து கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்றப்போ ஒன்று வந்து பொலைட்டா கேட்கறதுக்கு நம்ம வந்து குட் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு விதம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறப்போ குட் வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறப்போ குட் நம்ம வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ குட் சப்ஜெக்ட் பி, பக்கத்துல நவுனோ அட்ஜெக்டிவோ இல்லைன்னா verb பிளஸ் ஐஎன்ஜி. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ அதனால verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படியே ரொம்ப சிம்பிளா நீங்க இதுல ஃபில் பண்ணிடலாம். ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பானோ அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். நமக்கு ஒரு சந்தேகம் வருது, பாசிபிலிட்டிஸ் அப்படி கூட இருக்கே அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ குட் சப்ஜெக்ட் என்ன இந்த இடத்துல, அவன், ஹி, பி அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பாருங்க. அடுத்தது நவுனோ அட்ஜெக்டிவோ இல்லை verb பிளஸ் ஐஎன்ஜியோ அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல திருடன் அப்படின்னு ஒரு நவுன் தான் இருக்கு. அதனால த தீஃப் அவ்வளோதான். குட் ஹி பி த தீஃப்? குட் ஹி பி த தீஃப்? எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி கொஷின்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப காமனாக நம்ம ஸ்போக்கனில் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இது கூட பாருங்களேன், ஒருவேளை இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குமோ, நம்ம ஏதோ பேசிகிட்டு இருப்போம், நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ திடீர்னு ஓ இப்படி கூட இருக்கலாம்ல, ஒருவேளை இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குமோ அப்படி கேட்போம். அப்போ இது அப்படின்றதுனால திஸ், குட் திஸ் பி, பிரச்சனையா இருக்குமோ, திருடனா இருப்பானோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த தீஃப் நம்ம போட்டோம். பிரச்சனையா இருக்குமோ, த ப்ராப்ளம். அவர்களுக்குள் பிரச்சனையா இருக்குமோ அது சேர்த்துக்கணும். பிட்வீன் தெம். ஸோ 2 பேர்னா பிட்வீன், நிறைய பேர்னா அமங். குட் திஸ் பி த ப்ராப்ளம் பிட்வீன் தெம்? இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒருவேளை அவ நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு இந்த மே, மைட், அப்புறம் இந்த பெர்ஹாப்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னா, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், டவுட் அந்த இடத்துல குட் வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும். நீங்க பெர்ஹாப்ஸ் எல்லாம் எதையும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினை நீங்க மைட் ஷி பி, மைட் ஹி பி அப்படிலாம் கூட கேட்கலாம். பட் அது வந்து ரொம்பவே டவுட்டா கேட்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இது கூட வாய்ப்பு இருக்குல்ல, ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படி நீங்க கேட்கணுமானா குட் இஸ் த ரைட் வேர்ட் ஹியர். சரி, ஒருவேளை அவ நம்ம கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காளோ, பாருங்க ப்ரெசென்ட்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்லி கொண்டு இருக்கிறாளோ அப்படி கேட்குறோம். கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி கேட்குறோம். அதனால தான் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி அப்படி யூஸ் பண்றோம். அப்ப குட், அவள், ஷி, பி, பொய் சொல்லி கொண்டு இருப்பது, லையிங், நம்மிடம், டு அஸ், டு அஸ். குட் ஷி பி லையிங் டு அஸ்? குட் ஷி பி லையிங் டு அஸ்? அவர் கோபமா இருக்கிறதுக்கு ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுதான் திஸ். அப்ப குட் திஸ் பி காரணமா இருக்குமோ, அப்ப the reason. அவர் கோபமாக இருப்பதற்கு, he is angry. பொதுவா பாருங்க இந்த இடத்துல why he is angry அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லுவோம். இப்போ could this be the reason he is angry? Could this be the reason he is angry? இப்போ இதே விஷயத்த நீங்க இப்படியும் சொல்லலாம். Could this be why he is angry? ஸோ அப்படிதான் நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இதனால தான் அவர் கோபமா இருக்காரோ அப்படின்னு கேட்குற மாதிரி. Could this be why he is angry? அப்படியும் சொல்லலாம் நாம். இப்போ அடுத்த சென்டென்ஸை ஈஸியாகவே நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் பாருங்க.
அவர்கள் நம்மிடம் எதையோ மறைக்கிறார்களோ, எதையோ அவங்க நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிரசன்ட் கன்டினியூயஸ் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவர்கள் தே. அப்ப குட் தே பி மறைப்பது வெர்ப், அதனால வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்ல போறோம். ஹைடிங் எதையோ சம்திங் நம்மிடம் இருந்து from us. Could they be hiding something from us? Could they be hiding something from us? ஒருவேளை அவர்கள் நம்மிடம் வந்து எதையாவது மறைக்க முடியுமா அப்படி நீங்க மீன் பண்ண வேண்டாம். கேன் குட்னா முடியுமா அப்படின்னு ஒரு தமிழ் அர்த்தத்தை நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அப்படி இருக்குமோ அந்த மாதிரி. பட் குட்டுக்கு வந்து இதுதான் அர்த்தம் இந்த இடத்துல. இப்போ குட் திஸ் பி ட்ரூ, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு கேட்கணுமானா குட் திஸ் பி ட்ரூ அப்படி கேட்போம். இந்த இடத்துல குட்டுக்கு பதிலாக கேன் போட்டா என்ன ஆகும்? கேன் திஸ் பி ட்ரூ அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா கேன் யூஸ் பண்றப்போ நம்ம அப்படியே ஷாக்கிங்கா, ஓ இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி தான் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். கேன் திஸ் பி ட்ரூ, இது உண்மையா இருக்க முடியுமா அப்படி கேட்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கொஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா டவுட்டா, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படி கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி கேட்குற இடத்துல தான் நம்ம குட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குட்டுக்கு பதிலாக கேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அந்த இடத்துல முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஷன். நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு. நீங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் வழியா போயிருப்பாங்களோ, இல்லை வேற ஏதாவது என்ட்ரன்ஸ்ல அங்க நம்ம வருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, எதுக்கும் நம்ம அந்த கேட்ல போய் பார்த்துடலாமா அப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அவர்கள் ஒருவேளை தவறான வாசலில், அப்ப தவறான வாசலில் அப்படின்னா வேற ஒரு கேட்ல நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப அவர்கள் குட் தே பி காத்து கொண்டிருக்கிறார்களோ, வெயிட்டிங் நமக்காக, ஃபார் அஸ், வேற ஒரு கேட்ல, அட் த ராங் கேட். இந்த இடத்துல நம்ம சொன்ன கேட் இல்லாம வேற கேட் அப்படின்றதுனால அட் த ராங் கேட் அப்படின்னு சொல்றோம். Could they be waiting for us at the wrong gate? Could they be waiting for us at the wrong gate? ஸோ இந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஒருவேளை அப்படி இருக்காங்களோ அதை சொல்றதுக்கு தான் நம்ம could யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பாசிபிலிட்டி. பாஸ்ட் வச்சு ரெஃபர் பண்ணி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம டவுட்டா கேட்கறது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் குட் சப்ஜெக்ட் ஹாவ் பீன் அப்படி வச்சு சொல்ல போறோம். இல்லைன்னா பீனுக்கு பதிலா ஒருவேளை நவுனோ அட்ஜெக்டிவோ இல்லாம வேர்ப் வந்ததானா இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம V3 போட்டுருவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பாருங்க, குட் சப்ஜெக்ட் ஹாவ் வேர்ப் வந்ததுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வரல. ஒருவேளை வேற வழியில போயிட்டாங்களோ அப்படி சொல்லுவோம். போயிட்டாங்களோ அப்படி சொல்லுவோம். ஸோ அவர்கள் தவறான பாதையில், இந்த இடத்துல தவறான பாதைன்னா ராங் ரோடு, வேற ரூட்டு, ராங் டேர்ன் அந்த மாதிரி நம்ம மீன் பண்றோம். அப்ப could they have V3 taken the wrong turn? They have taken the wrong turn. வேற ரூட்ல போயிட்டாங்களா? Could they have taken the wrong turn? அப்படி சொல்லுவோம். என்னோட கீயை நான் இங்கே தான் வச்சேன், இந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்தேன், அதை எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது சொல்லுவாங்க, ஒருவேளை நீ எடுத்துகிட்டு வரலையோ, ஒருவேளை நீ வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டியோ அப்படி சொல்லுவோம். ஒருவேளை நீ வீட்டிலேயே வைத்து விட்டு வந்து விட்டாயோ. ஸோ பாஸ்ட் இல்லையா? Could you have left them at home? Could you have left them at home? அது கூட பாசிபிலிட்டி இருக்குல்ல, அப்படி கூட இருக்கலாம்ல அப்படி கேட்குறோம். ஏன் அவர் இன்னும் வரல? ஒருவேளை அவர் மறந்துட்டாரோ, மறந்து வீட்டிலே இருந்துட்டாரோ அப்படி சொல்லுவோம். அப்ப could he have, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒருவேளை அவ நம்ம கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்னு கண்டினியூஸா பிரசன்ட்ல நடக்கிற சினாரியோ பத்தி பேசுறப்பதான் நாம குட் சப்ஜெக்ட் பி அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மறந்துட்டாரோ, வேற வழியில போயிட்டாங்களோ அந்த மாதிரி சொல்றப்பதான் நாம have V3 அப்படி வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவர் மறந்துட்டாரோ, could he have forgotten? Could he have forgotten? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நான் யாரும் பார்க்காதபடி தான் வந்தேன், ஒருவேளை அவர் என்னை பார்த்துட்டாரோ, பார்த்திருப்பாரோ அப்படி சொல்ல போறோம். ஒருவேளை அவர் என்னை பார்த்திருப்பாரோ,
நம்ம மறைஞ்சு வந்துட்டதா நெனச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பயம் வந்துரும். ஒருவேள பார்த்திருப்பாரோ? அப்படி. அப்ப குட் ஹி ஹேவ் சீன்? பார்க்கிறதுன்னா தேர்ட் ஃபார்ம் சீன். அப்ப குட் ஹி ஹேவ் சீன் மீ? குட் ஹி ஹேவ் சீன் மீ? ஒருவேள அவர் என்னை பார்த்திருக்க முடியுமா? அப்படி சொல்லல. ஒருவேள பார்த்திருக்கலாம்ல. ஒருவேள பார்த்திருப்பாரோ? டவுட். பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு. சரி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த குட் சப்ஜெக்ட் பி அண்ட் குட் சப்ஜெக்ட் ஹேவ் பிளஸ் V3 இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி இந்த 2 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அவர் பொய் சொல்லியிருப்பாரோ? இது வந்து பாஸ்ட் ரெஃபர் பண்றோம். ஏன் அவன் ஃபோன் எடுக்கல? ஒருவேளை அவன் தூங்கிட்டு இருக்கானோ? அப்படி கேட்கிறோம். அப்ப பிரசன்ட் சினாரியோ. இந்த 2 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? பொய் சொல்லியிருப்பாரோ? குட் ஹி ஹேவ்? V3 lie, third form lied. Could he have lied? ஒருவேளை அவன் இப்ப தூங்கிட்டு இருக்கானோ? அப்ப could subject be verb plus ing. Could he be sleeping now? Could he be sleeping now? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் டே டு டே கான்வர்சேஷனில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.